தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரம், தமிழ் வளர என்னுடல் ஆகட்டும் உரம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்களுக்கு குணம் உண்டு என்ற நாமக்கல் கவிஞருடைய வாக்கிற்கிணங்க நம்முடைய தாய் தமிழுக்கு வணக்கமும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். நேர காலத்தினை கருத்தில் கொண்டு மிகவும் நேர காலத்துடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நேரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எல்லோராலும் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மதுக்கு வழங்கப்பட்ட நேரத்தினை அடிப்படையாக கொண்டு நமது இங்கு பட்டிமன்ற பேச்சாளர்களாக வந்திருக்கின்ற மாணவர்களையும் இதனை நேரத்தில் கருத்தில் கொண்டு தங்களுடைய வாதத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடத்துக்குரிய எமது கல்விநிலைய மாணவர்களால் எடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொல்லி சொன்னால், மாணவர்களுடைய வளர்ச்சியில பெரிதும் பங்கு வகிப்பது படிப்பா பண்பாடா. உண்மையிலேயே படிப்பு என்பது மிகவும் முக்கியமானது, பண்பாடு என்பதும் முக்கியமானது. இதில் மாணவர்களுடைய வளர்ச்சியில தற்காலகட்டத்தில் எது அவர்களுடைய ஒரு நேரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றது என்பதை ஆராயும் நோக்கில் மாணவர்கள் இரு குழு விவாதிக்க இருக்கின்றார்கள். உண்மையிலேயே எல்லா நலமும் இந்த கல்வி எங்களுக்கு பெற்றுத் தருகின்றது. மனிதர்களை சீர்படுத்துவதாக அல்லது மாணவர்களை சீர்படுத்துவதற்காக பண்பாடு உருவாக்கப்பட்டது. அவரவர் நிலைகளிலே அவரவர்கள் எவற்றை எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்ததே இந்த உலகத்திலே தரப்படுகின்ற ஒவ்வொரு வளங்களும் காணப்படுகின்றது. சில பேர் அதனை நன்மைக்காகவும் பயன்படுத்துகின்றார்கள், சில பேர் அதனை தீமைக்காகவும் பயன்படுத்துகின்றார்கள். உண்மையிலேயே நல்ல கனி இருக்கத்தக்கதாக அந்த கனியை உண்ணாமல் காயை, அதாவது தீய கனியை தீந்து போனது அல்லது காயை உண்பதற்கு சமமாக இந்த காலத்திலே நடைபெறுகின்ற விடயங்கள் காணப்படுகின்றது. போதிக்கும் போது புரியாத கல்வி மற்றவர்களை அல்லது எங்களை பாதிக்கும் போது புரியும் என்று சொல்லி சில கவிஞர்கள் கூறுவார்கள். எங்களுடைய கல்வியானது எப்படி போதிக்கப்படுகின்றது, அந்த வகையிலே அந்த போதித்த கல்வியை மாணவன் எந்த ரீதியிலே எடுத்துக்கொள்கின்றான் என்பதையும் மாணவர்கள் வாதிட இருக்கின்றார்கள். மற்றது அந்த போதிக்கின்ற கல்வி மாத்திரம் இருந்தால் போதாது, அவர்களுக்கு உடனே படிப்பும் வேணும், பண்பாடும் வேணும் என்கின்றதை இன்னொரு குழு விவாதிக்க இருக்கின்றார்கள். இருப்பினும் இரண்டு குழுக்களுடைய விவாதத்தின் அடிப்படையிலே என்னுடைய தீர்ப்பை வழங்கலாம் என்று நான் இந்த சபையிலே வீற்றிருக்கின்றேன். நேரடியாகவே நாங்கள் மாணவர்களுடைய வாதத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் மாணவர்களுடைய வளர்ச்சியிலே பெரிதும் பங்கு வகிப்பது பண்பாடு என்ற அணி இங்கே இருந்து வலப்பக்கத்தில் இருக்கின்றது. இங்கே பண்பாடு என்கின்ற அணி எனது இடப்பக்கத்தில் இருக்கின்றது. அப்ப இரண்டு அணியினரும் சரியாக மோத இருக்கின்றார்கள். அவருடைய கருத்து இரண்டு அணியிலுமே சில கருத்துக்களை கூற இருக்கின்றார்கள். இதுவாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களின் அமைவாக எனது தீர்ப்பினை நான் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அதில் முதலாவதாக யார் கதைப்பதற்கு ஏற்கனவே எனக்கு மாணவர்கள் கேட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், இங்கே முதல் எழுப்பி கதைப்பதற்கு யார் என்று சொல்லி சொன்னால் அவைகளுக்கு ட்ரெஸ் போட வேண்டும், யார் கதைப்பதற்கு. அதால் நான் இந்த வேளையில இரண்டு குழுக்களுடைய இரண்டு அணியினுடைய தலைவிமார்களையும் நான் முன்னிலைக்கு அழைக்கின்றேன். இதில் ஏதாவது ஒரு பேனை நீங்கள் தெரிவு செய்யலாம். நான் ட்ரெஸ் போட்டது என்னன்னு சொல்லினால், இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கின்ற இந்த பேனையை காணப்படுவர் முதலாவது தன்னுடைய வாதத்தினையும், இங்கே ஒட்டாத இருக்கின்ற இந்த பேனையை தெரிவு செய்யப்பட்ட மாணவி இரண்டாவது வாதத்தினையும் தங்களுடைய
கருத்துக்களை வந்து முன்வைப்பார்கள். அந்த வகையிலே மாணவர்களின் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது படிப்பு என்ற ரீதியிலே வந்து அந்த அணியினருடைய தலைவி வந்து தங்களுடைய வாதத்தை முன்வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். துன்பம் போக்கும் துடிப்பு மொழியாம் நன்மை விளைக்கும் நற்செம்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்கி அப்போதும் கற்று உயர்ந்து செல்கின்ற ஒளி முத்தாக விளங்குகின்ற நடுவரவர்களுக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கும் என் அணியினரே எதிர் அணியினரே தமிழ் அவையே அனைவருக்கும் வணக்கத்தோடு தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது படிப்பா பண்பாடா என்ற வகையில் படிப்பே பெரிதும் பங்கு வகிக்கின்றது என உங்கள் முன்னிலையில் வாதிட விளைகின்றேன். மாணவர்கள் எனும் சொல் விழுமிய பொருளுடையது. பின் வாழ்விற்கு வேண்டப்படும் மான் பொருளை ஆக்குவதற்கு ஒழுக்க நெறி நிற்போர் மாணவர்களே ஆவார்கள். இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்றாக திகழ்வது யாதெனில் படிப்பே ஆகும். சமூகத்தில் படிப்பினை கற்பதிலிருந்து விலகிச் செல்வது இன்றைய நவீன உலகில் மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. அதற்கு மனிதன் பிறப்பதிலே மாறாக உருவாக்கப்படுகின்றார். இதுவே அறிவியல் உண்மை. மனிதனை உருவாக்குவதில் கல்வி வகிக்கும் பாத்திரம் அளப்பெரியது. ஏனென்றால் மாணவர்களின் வளர்ச்சியில் படிப்பு பெரிதும் பங்கு வகிக்கின்றது என்பது மறைக்கவோ முடியாத உண்மை. எனவே இப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களின் வளர்ச்சியில் பங்கு பெற்றுகிறது என கூறுவதில்லை என்ன தவறு? இவ்வாறு பண்பாடு செய்கின்றதா? இல்லை. ஆரம்ப காலத்தில், அதாவது ஆதி காலத்தை உற்று நோக்குமானால் நல்ல கல்வியை பெற்றுவதற்காக நல்ல குருவை தேடி குருகுலம் சென்று படித்தார்கள். இதனை உற்று நோக்கும் போது என்ன விளங்குகின்றது? ஆதி மனிதனே விதமான வசதிகளும் இல்லாத போதிலும் ஒரு குருகுலத்தை அமைத்து ஒரு குருவை தேர்வு செய்து நல்ல குருகுலத்தை தொடங்கி இருக்கின்றார் என்றால் இதற்கு என்ன காரணம்? பண்பாடா? இல்லை, படிப்புத்தான். இதன் மூலம் என்ன விளங்குகின்றது? ஆதி முதல் தற்காலம் வரை மாணவர்களின் வளர்ச்சியில் படிப்பே விளங்குகின்றது என்பது தெளிவாகின்றது அல்லவா? அருட்தந்தை அவர்கள் கூறியுள்ளார், பொங்கப்பானை பொங்குவது போல மாணவர்கள் கல்வியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று. இதன் மூலமே தெரியவில்லையா கல்வியின் வளர்ச்சியில் படிப்பே பெரிதும் பங்கு வகிக்கின்றது என்று. படிப்பென்ற இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பது நெல்சன் மண்டேலாவின் வாக்கு. ஒரு மரத்திற்கு அப்படி அதன் வேர் முக்கியமோ அதுபோல்தான் மனிதனுக்கு படிப்பு இன்றைய வாழ்க்கை முறையில் முக்கியமான திகழ்கின்றது. இவ்வாறு படிப்பில் உயர்ந்தவர்கள் பலரை உதாரணமாக கூறலாம். அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம், அரிஸ்டாட்டில், ஆப்ரஹாம் லிங்கன், பிளேட்டோ மற்றும் சாக்ரட்டிஸ் போன்றவர்களை குறிப்பிடலாம். உயிர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன் ஆவர். அவர் வந்து படிப்பின் மூலமே தனது புலமை நிரூபித்து இதனை கண்டுபிடித்துள்ளார். அதே போன்று போக்குவரத்து, தொழில்தொடர்புகள் தொடர்பானவற்றையும் படிப்பே கண்டுபிடித்துள்ளது என கூறலாம். கல்வி என்பது உடல் மற்றும் மன வளர்ச்சியின் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் நற்பண்புகளை வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பே ஆகும். கல்வியாளர்களின் கூற்றுப்படி இளைய தலைமுறையை வகிப்பதிலும் படிப்பே முக்கிய பங்கு வகிக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் படித்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு. ஆனால் பண்பாடு அவ்வாறு திகழ்கின்றதா என்றால் அது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் கொள்ளப்படுகிறது. படிப்பா பண்பாட்டை உருவாக்குகின்றது என கூறிக்கொள்ளலாம். ஏனெனில் மாணவர்களின் நேரான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற படிப்பானது அவர்களிடம் இல்லை என்றால் வாழ தகுதியற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். எவனொருவன் நன்றாக படிக்கின்றானோ அவரிடம் பண்பாடு தானாகவே வந்துவிடும். ஆனால் படிக்காத பண்பாட்டை மட்டும் பின்பற்றினால் என்ன பயன்? இதன் மூலம் ஒவ்விதமான பயனுமே உண்டாக போவதில்லை. இன்று தமிழர் பண்பாடு தரமிழந்து சின்ன பின்னமாக சீரழித்து நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கல்வியின் மீது உள்ள நாட்டம் கலைந்து போவது என்பது புரியும். ஏனெனில் கல்வி என்பது நடத்தி மாற்றம், அதாவது கற்றபடி நடத்தல் வேண்டும். ஆனால் இவ்வாறு சீரழிந்து போவதற்கு காரணம் என்ன? புதிய பண்பாடு என்றுதான் கூற வேண்டும். உதாரணமாக ஒரு பையன் வருகின்றான். அவன் போட்டுக்கிற காற்றிட்ட வந்து விழாக்காலுக்கு மேலதான் இருக்கும். அதா கூட அதுல ஒரு மடிப்பு வர அதுலயே ஒரு வெட்டுட்டு என்னடாவது வெட்டு கேட்டா இதான் மாடலாம் ஸ்டைலாம் கணக்க காத்திருப்பாங்க. அதை விட தலைமையர் வெட்டு வர உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்பத்திய தலைமையர் வெட்டு எந்த ஒரு இளைஞர்கிட்ட தலையில ஒழுங்கான வெட்டு வெட்டுறாங்க கேட்டா இதான் மாடலாம் ஸ்டைலாம் கணக்க கதைப்பாங்க. இப்படிப்பட்ட பண்பாடு எப்படி மாணவர்களுடைய வளர்ச்சியில பங்காற்றும் சொல்லக்கூடியதாக உள்ளது. நடுவரவர்களே, பண்பாடு தான் மாணவர்களை உயர்த்துகிறது என்றால் ஏனென் அருமை எதிரணியினர் எப்போது பார்த்தாலும் படிப்புத்தான் முக்கியம்
முக்கியம் என்று துடிப்போடு வருகிறார்கள். பதில் சொல்லுங்கள். இதன் மூலமே தெரிகிறது அல்லவா, படிப்புத்தான் முக்கியம் என்றபடியே தலைவர்கள் எப்போது பார்த்தாலும் படிப்புத்தான் முக்கியம் என்று தெரிகின்றனர். இதன் மூலமே படிப்பே பெரிய பங்கு வகிக்கின்றது என்பது திட்டத் தெளிவாகின்றது. கெட்ட கசடுத கெட்ட பின் நிற்க அதற்கு தக என்ற மாண்புகள் கொண்ட வள்ளுவரின் சொற்படி கேட்கிறோமா அல்லது கெட்டபடிதான் நிற்கிறோமா? ஆமாம், நிற்கின்றோம். எங்கு நிற்கின்றோம்? மதுபான கடைகளில் பியூட்டி பார்லர்கள் சந்தி போன் பார்த்து கொண்டும் புதிய மாடலாமன்னு சொல்லிக்கொண்டு இப்ப புதுசா டிக்டாக் எப்ப பார்த்தாலும் அதான் மாடல். கேட்டா நாளைக்கு பெற்றிய வச்சுக்கொண்டு இன்றைக்கு வீடியோ லைஃப்ல நிக்கிறாங்க. என்னடாண்டா அது அங்கனைக்கு இருந்து டிக்டாக் தான் முக்கியமா சொல்றாங்க. இதற்கு நம்ம என்ன காரணம்? புதிய பண்பாடு. ஆனா இந்த பண்பாடு வந்ததால படிப்பு சீரழிந்தே போகின்றது என்று கூறலாம். வேற்றுமை எதிர்த்து வேற்றுமை தெரிந்த நெற்பாலும் கீழ்பாலோர்வன் கற்றபின் மேற்பாலோர்வன் அந்த அவன் பண்பாடுமே உயர்நாட்டு பாடல்களை வரிகளை பிரட்டிப்பார்கள். கற்பதன் மூலம், அதாவது அவன் எப்படிப்பட்ட அல்ல நிலையில் இருந்தாலும் அவன் கற்ற படிப்பு மூலம் அவன் முயற்சி அடைவானான் இல்லை என்றுதான் கூற முடியும். கடநிலத்தில் பிறந்தவரை கற்றறிந்தவரை தலை நினைத்து வைப்பார் என்ற நாடலியர் கூற்று படித்தவரை எவ்விதம் சாதி இன மத பேதமின்றி எல்லோருமே மத்தியிலுமே சமமாக உயர்வாகவும் கருதப்படுவர் என்பதை திட்டத் தெளிவாகின்றது. தற்கால பண்பாடு மாணவர்கள் ஒவ்வொருவரையும் மதிக்கின்றார்கள் என்றால் அது குறிப்பிடத்தக்கதல்ல. ஆகவே தற்காலத்தில் மாணவர்கள் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது படிப்பு என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மாணவர்களுடைய வளர்ச்சியிலே படிப்பு என்பது ஒரு இன்றியமையாதது. உலகத்தினுடைய சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அனைவருமே தங்களுடைய படிப்பின் நிமித்தமே பெரிய ஒரு அளவிலே வந்திருக்கின்றார்கள் என்பதையும், கல்வியில நாட்டம் குறைவதனால பிறிதொரு பண்பாட்டில அவர்கள் நாட்டம் கொள்வதால தங்களுடைய வளர்ச்சி குன்றியதாக மாணவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதையும், புதிய பண்பாடுகளினுடைய புதிய கலாச்சாரங்களுடைய வருகையினால இந்த கல்வியும் ஒழுங்கான முறையில அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலாலும் அவர்கள் மாணவர்கள் சீரழிகின்றார்கள். இந்த புதிய கலாச்சார முறையில மாணவர்கள் உட்புகுவதால கல்வியினுள் இருக்கின்ற அதிக நாட்டங்கள் குறைந்து வெவ்வேறான தீங்கான பழக்க வழக்கங்களுக்கு செல்கின்றார்கள் என்பதை எல்லாத்தையும் கூறி கல்வியினுடைய சிறப்பு பற்றி, அதாவது படிப்பினுடைய சிறப்பு பற்றி அணியினுடைய தலைவி மிகவும் தெளிவான முறையில எடுத்து கூறியிருக்கின்றார். இதனை எதிரணியினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உண்மையிலே மாணவர்களின் வளர்ச்சியில படிப்பு தானா பங்கு வகிக்கின்றது, பண்பாடு எத்தனை வீதம் அதில் சமன் செய்கின்றது என்பதை அணியினுடைய தலைவியினுடைய கருத்தில் நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த கருத்தை தெரிவிக்க வருமாறு அந்த அணியினுடைய தலைவி தமிழினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.